வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அமேசானோட இந்த ஒரு சவுண்ட் பாரை தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து லைக் ஜஸ்ட் லைக் அ நார்மல் சவுண்ட் பார் தான். பட் என்னென்ன ஹைலைட்டிங் ஃபீச்சர்னா, இது வந்து 20 வாட் ஸ்பீக்கர். அதுவும் இதோட ப்ரைஸ் தான் லைக் 800லேருந்து 1000 ரூபாக்குள்ள தான் வருது. அதில் 20 வாட் ஸ்பீக்கர் கிடைக்கிறது லைக் அதுவும் நல்ல பிராண்ட்லேருந்து கிடைக்கிறது ஒரு லைக் அட்ராக்டிவான ஒரு விஷயம் தான். பட் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 2000லேருந்து 3000 ரூபாக்குள்ள போட்டிருக்கு அமேசானில். பட் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், உங்களுக்கே தெரியும். லைக் ஒரு வேல்யூ போட்டுட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஆஃபர் ப்ரைஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது 800லேருந்து 1000 ரூபாக்குள்ள கிடைக்குது. இதில் வந்து 2 10 வாட் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ டோட்டலி இது வந்து ஒரு 20 வாட்ஸ் சவுண்ட் பார். அப்புறம் இதில் வந்து பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் கூடவே ஒரு எம்ங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், பேக்வேர்ட் அண்ட் பாஸ் அண்ட் ப்ளே அந்த பட்டனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கனெக்டிவிட்டி தான் இதில் வந்து ஹைலைட்டிங் ஃபீச்சரு. என்னென்னா 4 விதமாக நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்கு. அப்புறம் யூஎஸ்பி கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த டிஎஃப். ஸோ இதுதான் ரொம்பவுமே ஹைலைட்டிங். என்னன்னா இது வந்து நீங்கள் ஒரு மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா மெமரி கார்டில் இருக்கிறத மட்டுமே அது லைக் சாங்ஸை ரீட் பண்ணி லைக் நமக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் எங்கேயாவது பிக்னிக் போனீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க அந்த சார்ஜை சேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு சவுண்ட் பாரோட சார்ஜ் மட்டுமே தீர்ந்து போகும், அப்படியே தீர்ந்து போனாலும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. அதே சமயம் உங்கள் சார்ஜும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் ஃபோனோடது. அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து அந்த சிபின் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த கேபிள் அவங்க கொடுத்துருவாங்க, அடாப்டர் தர மாட்டாங்க. ஸோ அது உங்கள் ஃபோனோட தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிளும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு லாங் ப்ரெஸ் இந்த பவர் பட்டனில் கொடுத்தீங்கன்னா இது ஸ்விட்ச் ஆன் ஆயிரும். அண்ட் மறுபடியும் நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட ரூம் வந்து ஒரு 10க்கு 10 ரூம். ஸோ அதில் வந்து ஒரு மினி தியேட்டர் எஃபெக்டே கிடைக்குது. ஸோ நீங்களும் வாங்கி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அமேசானோட அந்த கஸ்டமர் ரிவ்யூ செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 4.1 ரேட்டிங் கொடுத்துருந்தாலுமே சில கஸ்டமருக்கு டேமேஜ்டு ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களுமே இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு டெலிவர் ஆனதுமே நீங்கள் அன்பேக் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்கள் சேஃப்டிக்கு, அதாவது நீங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுக்கறக்கோ இல்லை வாரண்டி கிளைம் பண்ணுறக்கோ யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி டிப்ஸ். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.